Hey guys, welcome to Ram Varsha Vlogs. So இன்னைக்கு நம்ம வந்து என்னடா இது guysன்றத நம்ம ஏதோ இவர் வந்து இப்பலாம் கொஞ்சம் சவுண்ட் போட்டாலே நம்மள வந்து இது பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பி உள்ள இருக்கான் இல்லையா, அவனை ஏதாவது பண்றோமா ஏதாவது இது பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இங்க பாருங்க அவனை வந்து அவ்வளோ இதுவா பாத்துக்கிறான். டேய் போடா. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் காய்ஸ், நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டோம், ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் ப்ரௌனி பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பூஸ்ட் கேக் பண்ணிருந்தோம். எஸ். ஸோ அதை வந்து ப்ரௌனி பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து ப்ரௌனி வந்து எங்களுக்கு பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விப்பிங் க்ரீம் வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து ட்ரோபோலைட். ஸோ இந்த பிராண்ட் தான் வந்து எப்பயுமே அம்மாவுமே வரலட்சுமி 2 பேருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வரலட்சுமி வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌனி. இது என்ன நார்மல் ப்ரௌனி தானே, அந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டு பவுனி தான் இது. சாக்கோ சிப்ஸ் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ரௌனி, ஐ மீன் என்னது கிளாஸில் வந்து ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வச்சு ஒரு ப்ரௌனியும் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இப்போ வந்து வின்டர் அப்படின்றதுனால இதுக்கு அகாரோவில் வந்து சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இது ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் போய்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வின்டரில். இப்போ இந்த வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, காஃப் இது எல்லாமே வந்து ரொம்ப காமனான விஷயம். பட் இது எல்லாமே நம்ம என்னதான் பனி பெஞ்சு அதில் வந்து வெளியே வந்து இது பண்ணி வரதை விட மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, காஃப் இதெல்லாம் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க டஸ்ட்டு அந்த அலர்ஜிஸ்னால தான் வருது. ஸோ அது எல்லாமே க்யூர் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது தான், டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான 3 ப்ராடக்ட்ஸ் சொல்ல போகிறேன். அகாரோவுடைய ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாகவே. அதை பற்றின வீடியோஸை நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக அது கூட இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க டஸ்ட்டு, அலர்ஜிஸு, நம்மளுடைய ஏரில் இருக்க பொல்யூஷன்ஸ் இது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு 3 ப்ராடக்ட்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாரோவுடைய ஏர் பியூரிஃபையர். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து பேபி இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் வந்து ஏஜ்டு பீப்புள்ஸு இவங்க எல்லோரும் இருக்காங்க. நீங்கள் ஒரு நியர்பை ஒரு ரோடுக்கு பக்கத்துலேயே உங்கள் வீடு இருக்குது அப்படின்னும் போது நிறைய பொல்யூட் ஆகும் நம்ம வீடு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஏர் பியூரிஃபையர் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ஸ் வந்து 3 மோட்ஸ் இருக்குது, பேபி லாக்மே இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூல் பியூரிஃபையர் இருக்குது. இது எப்படி இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பொல்யூட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட் எரியும். உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் பொல்யூஷன் இருக்குது அப்படின்ற போது உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலர் லைட் எரியும். ஃபைனலாக வந்து அந்த ஏர் பொல்யூஷன் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருக்கும் போது உங்களுக்கு வந்து கிரீன் கலர் லைட் எரியும். இது வந்து நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அது யோகன் வந்ததுக்கப்புறம் வந்து நிறையவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் குக்கிங் பண்ணுற இடத்துலையும் வச்சுக்கலாம், பெட்ரூமில் வச்சுக்கலாம், பேபி இருக்காங்க அப்படின்னா அந்த ரூமில் வச்சுக்கலாம், ஹாலில் லிவிங் ரூமில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாரோவுடைய ராயல் மாப் அண்ட் வேக்யூம் கிளீனர். இதுவுமே நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாகவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டெரிலைசேஷன்லாம் இருக்குது. ஸோ வந்து யூவி ஸ்டெரிலைசேஷன் மோடு இருக்குது. அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான மோடு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பாக்டீரியாஸ் அதெல்லாம் இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ மோட் இருக்குது, ஸ்டெரிலைசேஷன் மோட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்ப்ஷன் மோடு. இந்த 3 மோடுமே இருக்குது. நீங்கள் நார்மலாக பண்ணும்போது ஆட்டோ மோடில் வச்சு பண்ணிக்கலாம். தண்ணி எதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்சர்ப்ஷன் மோடில் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் வீடு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, ஸோ வந்து நம்ம ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அலர்ஜி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஸ்டெரிலைசேஷன் மோட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வீடுமே சுத்தமாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்மே நான் கீழே கொடுத்துருக்கேன். இதுவுமே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. இதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வித் ப்ரெஷ்ஷோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அகாரோவுடைய பெட் வேக்யூம் கிளீனர் வித் யூவியோட வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி டிஸ்இன்ஃபெக்டன்ட் லைட் ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5M லாங் பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் LED லைட் இருக்குது. வைப்ரேஷன் ஃபங்க்ஷன் டு லூசன் எம்பெடட் டஸ்ட்டு. வந்து இது ரொம்ப போர்ட்டபிள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே சரி. இப்போ வந்து சில அந்த கேப்லலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பெரிய
வேக்யூம் கிளீனர் வச்சு பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இதில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வேக்யூம், நீங்கள் வந்து ட்ரையாக வேக்யூம் பண்ணிக்கலாம், அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து சைக்ளோனிக் சக்ஷன் சிஸ்டமே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு அவ்வளோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சக் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 kPa சக்ஷன் பவர், அவ்வளோ வந்து ஸ்பீடாக உங்களுக்கு சக் பண்ணும். அதனால் உங்களுக்கு யூஸ்வலாக அந்த பெட்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தட்டும் போது மண் அந்த டஸ்ட் எல்லாம் பறக்கும். அதை உங்களுக்கு நம்ம என்னதான் கையில் தட்டினாலும் வெளியே வந்து வராது அவ்வளோவா. ஸோ இந்த அகாராவுடைய பெட் வேக்யூம் கிளீனர் வச்சு நீங்கள் பண்ணும் போது உள்ளே இருக்க அவ்வளோ அழுக்குமே உங்களுக்கு வந்துடும், டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ பேபி இருக்காங்க அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யூரின் போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் அந்த பேபி வந்து என்னதான் கிளாத் போட்டிருந்தாலுமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இதில் கிளியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுமே வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்ஸுடைய லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இது எல்லாமே வாங்கி ஸோ இந்த வின்டரில் வந்து உங்கள் வீட்டையும் க்ளீன் பண்ணி உங்கள் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆமாம், எல்லோ எல்லோ நான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து காலையில் குளிக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து எனக்கு வந்து பயங்கர ஃபீவரு. கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் உடம்பு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. நேற்று நைட்லேருந்து பயங்கர குளிர் ஜுரம். ஸோ மார்னிங் தான் போயிட்டு என்னடா நைட்டு வந்து டேப்லெட் போட்டாச்சு. இப்போ வந்து இன்ஜெக்ஷனும் போட்டு கொஞ்சம் நார்மல் ஆயாச்சு. சரி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடா வேணும் உனக்கு? சிம்பாக்கு ஹை சொல்லிடுங்க எல்லாரும். அவன் கூட வரலாம்னு இப்போ எஸ். ஸோ வந்து இந்த வின்டர் கேர் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனி பண்ண போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் வின்டர் கேர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அகாரோடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணேன். ஆக்சுவலி அகாரோ வந்து அவங்க வந்து ரிவ்யூஸ் தான் அனுப்புனாலுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற என்கிட்டலாம் சில பேர்லாம் மெசேஜ் கூட பண்ணி கேட்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட் இருக்கு. எஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ரௌனிக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸோட? இது வந்து பட்டர் வந்து 225 ml. ஓகே. டேய் சிம்பா சைலண்ட். ப்ரௌன் சுகர் வந்து 1 கப்பு, சுகர் ஒயிட் சுகர் வந்து 1 கப்பு, அதுக்கப்புறம் 3 முட்டை. இது வந்து காஃபி தூள் இருக்கு இல்லையா, நம்ம காஃபி தூள் போடுவோம் இல்லையா, சன்ரைஸ் ப்ளூ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டு தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் இது வந்து 3/4 கப்பு வந்து கொக்கோ பவுடர். ஓகே. அதுக்கப்புறம் மைதா வந்து 1 கப்பு. ஓகே சூப்பர். அப்புறம் உங்களுக்கு வந்து டார்க் சாக்லேட் வேணும்னா லாஸ்டா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போட்டுட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி உள்ள வச்சிரலாம். சாக்கோ சிப்ஸ் டார்க் சாக்லேட். ஆனா சாக்கோ சிப்ஸ் தானே லாஸ்ட் டைம் நீ போட்ட. எது வேணுமோ போடலாம். ஆனா சாக்கோ சிப்ஸ் போட்டா தான் சூப்பரா இருந்தது. சரி ஓகே. நம்ம பாருங்க இவனுக்கு வேற இங்க முட்டை வச்சிருக்கோமா கூடவே சுத்துவான். அவருக்கு முட்டை, அதுக்கப்புறம் இந்த பட்டர் அதெல்லாம் பிடிக்கும். அவனுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அவருக்கு பிடிச்ச ஐட்டம். அதனால நான் எடுத்து வைக்கும் போதெல்லாம் வந்து என்ன வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க ஸ்டார்ட். கம். ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர். இது நல்லா இப்போ பீட் பண்ணிப்போம். இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்டு, அப்புறம் காஃபி தூள் மிக்ஸ் பண்ணி வச்சது வாட்டரு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த முட்டை இருக்கு இல்லையா, பாருங்க அது கீழே ஏதோ சவுண்டு கேட்டுச்சான், ஓடுறான். கொஞ்சம் கூட சவுண்டு கேட்கக்கூடாதுன்றான். எத்தனை முட்டை? 3 முட்டை. என்ன முட்டை? முட்டையா? கோழி முட்டை. வா இதில் என்னது நெருப்பு கோழி முட்டையிலலாம் போடலாமா? நெருப்பு கோழி முட்டையில் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொக்கோ பவுடர் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைதாவும் போட்டுக்கலாம். கைஸ் ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ கொடைக்கானல் போயிட்டு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை சைடு தான், ஆக்சுவலி மணப்பாறை சைடு தான் போவாங்க. மணப்பாறை சைடு போயிருந்தோம். அங்கே வந்து மணப்பாறை முறுக்கு வாங்கியிருந்தோம். பட் வந்து எனக்கு அது அங்கே வந்து நைட்டு ஒரு 9 o'clock வந்ததுனால எது பெஸ்ட்டு கடை அப்படின்னு எனக்கும் தெரியாது. அங்கே உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அந்த ஊராக இருக்கீங்க, அந்த ஊரில் அந்த கடையில்
மணப்பாறை முறுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு 4 பாக்கெட் வாங்கி போட்டுட்டோம். ஸோ அது வந்து ஒரு ஹைவேல ஒரு ரோடு கடை மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ 2 நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு. பட் அந்த எனக்கு மணப்பாறையுடைய ஸ்பெஷல் அந்த முறுக்குடைய டேஸ்ட் வந்து இப்போ எனக்கு வந்து அது அவ்வளோவா ஸ்பெஷலாக தெரியல. இங்கே சாப்பிட்ற முறுக்கு மாதிரி தான் இருக்குது. பட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அங்கே ஏதாவது பர்ஃபெக்டான கடை இருக்கும். அங்கே வந்து ரொம்ப இப்போ திருநெல்வேலி அல்வானா 8 கடைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மணப்பாறை முறுக்குக்கு ஏதாவது ஃபேமஸான கடை தான் கீழே கமெண்ட் பண்ண. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அங்கே கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாதம் வச்சிட்டோம். நைட்டுக்கு நாங்கள் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சாப்பாடு தான் சாப்பிடுவோம். டிஃபன் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான். ஏன்னா எங்கள் யாருக்குமே சாப்பாடு சாப்பிட்டா தான் ஒரு இது திருப்தியாகவே இருக்கும். சாப்பிட்ட மாதிரி டிஃபன் சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருக்காது. எஸ், ஸோ அதனால் நைட் வந்து இப்போ சாப்பாடும் வச்சுட்டோம் டின்னருக்கு. ஸோ குழம்புலாம் இருக்குது, சாம்பார் இருக்குது, மீன் இருக்குது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்குது. சாதம் மட்டும் இப்போ வச்சுட்டு அதை வச்சு இது பண்ணிடுவோம் நாங்கள். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டிங் முடிஞ்சிச்சாக அந்த சாக்லேட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்காது. மேலே தூக்கிட்டாங்க எடை வாவ் பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து முட்டை இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி முட்டை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. முட்டை இல்லாமல் எனக்கு தெரியல. அத்தை வந்து இது சொன்னாங்க, பால் இல்லைன்னா தயிர் பால் சொன்னாங்க. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது. ஆமாம். கப்பு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாக்கோ சிப்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம், நல்லா நிறைய போடுவேன். இதுவும் நிறைய தான். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம அந்த பவுலில் பேனில் போட்டுக்கலாம், பேனில் ஊற்றிக்கலாம். அல்டிமேட்டே அந்த சாக்கோ சிப்ஸ் தான். அது நீங்கள் சாப்பிடும் போது இப்போ தெரியாது உங்களுக்கு. இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து நம்ம ஏற்காடு போனோம்ல, ஆமாம், ரவுண்ட் அங்கே வாங்கினது. ஓகே ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் அங்கே பார்த்தோமா, அதனால் அத்தை வந்து ஓகே வாங்கிக்கலாம் நாங்கள் வாங்கிட்டு இது செய்யறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இதை நீங்கள் இந்த ப்ரௌனி நீங்கள் சாப்பிடும் போது அல்டிமேட்டே அந்த சாக்கோ சிப்ஸ் தான். செம்மையாக இருக்கும். அப்படியே ப்ரௌனி கூட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா செம்ம 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 செம்ம. ஆனால் இப்போ சாப்பிட்றது இல்லை தெரியுமா. அதுக்கு மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி நம்ம சாக்கோ சிப்ஸ் தூக்கி தூவ வேண்டியதுதான். சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. பா உன் கைகள் அற்புதம் செஞ்சிடுச்சு. எனக்கு மட்டும் கொடுக்காம என்னடா பண்றீங்க எல்லாரும்? இவர் வந்து ப்ரௌனி பைத்தியம். ரொம்ப நாங்கள் போடவே மாட்டோம் இவனுக்கு. இவனை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கிச்சனுக்குள்ள விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவனை மேலே தான் விட்டுட்டு இருக்கோம். தம்பி இருக்கனால எப்பயாவது ஒரு டைம் நம்ம கூட இங்கே இருக்கும் போது நாங்கள் வீடியோஸ் எடுக்கும் போது இருப்பான். ஆமாம், கஷ்டமா இருக்கும், அவன் கத்திட்டே இருப்பான், பாவமா இருக்கும். அதனால சரி கொஞ்ச நேரம் உள்ள விட்டு. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன்? இது வந்து 120 டிகிரி செல்சியஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம்? 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வச்சு ஆன் பண்ணிவிட்டு 25லேருந்து 30 மினிட்ஸ் வச்சுட்டு 180 டிகிரி வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து உள்ளே பேக் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, மால் வந்து ரெடி ஆகிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுவார். ஸோ இங்கே வந்து ஃபிஷ்ஷுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நைட்டு டின்னருக்கு இவரை முடிச்சுட்டு அப்புறமா இவரை சாப்பிட போகிறோம். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. எடுக்கலாமா? எடுத்துடலாம். இது ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் இதை விட்டுட்டு ஆறட்டும். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் ட்ரே மாதிரி இருக்கும். ட்ரேயில் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இது வந்து கொஞ்சம் பேனில் பண்ணனால கேக் மாதிரி வந்துருச்சு. அது ட்ரேயில் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வரும். ஸோ எங்ககிட்ட வந்து அந்த சின்ன சைஸ் ட்ரே கிடையாது, பெரிய சைஸ் ட்ரே தான் இருக்குது. கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்கணும், ஆனால் கடைக்கு போகணுன்னு மறந்துடுவேன். ஸோ நீங்கள் அதில் ஒன்றும் இல்லை, இதில் நம்ம இப்போ கீழே கட் பண்ணிட்டு கூட அழகாக நம்ம இது பண்ணலாம். பட் அப்படி இல்லைனாலும் இந்த ஷேப் போட்டோம் அப்படின்னா வரும். இது வந்து சர்க்கிளாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இது வரல. பட் அந்த ட்ரேயில் கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு கட் பண்ணும் போதெல்லாம் சூப்பராக வரும். பட் டேஸ்ட்டோ இதுவோ எல்லாமே பக்காவாக இருக்கும். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறோம். ஆமாம், ஸோ நம்மளுடைய ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எடுத்துடலாம். இந்த பட்டர் பேப்பர், சார் பட்டர் பேப்பர் ரொம்ப உள்ளது. வாவ், பா
இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஆமாம். ஸோ இங்கே குட்டியாக ஒரு பட்டர் பேப்பர் ஒட்டிட்டு எடுத்துரு மாதிரியும் கட் பண்ணி சீக்கிரம். வாவ். ஸோ இதை நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஐயோ 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 செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இந்த நீ ஒன்று சாப்பிட்டு பாரு ஃபஸ்ட்டு. நான் செஞ்சேன் எனக்கே சூடா இருக்கா? குடு. கண்டிப்பாக கட் பண்ணிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய். சிம்பா பாய் சொல்லு. சொல்கிறா. ஏய் கேக்க கொடுங்க. நான் முதல்ல அப்புறமா சொல்கிறா பாய் சொல்லு. அப்போ தான் கேக் தருவேன். பாய் சொல்லி நான் கேக் தர மாட்டேன். அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். க்ளோஸ் அப்ல மறுபடியும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் பாருங்க. வாவ்.